கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? காஃபி சாப்பிட்டீங்களா? உங்களுடைய மேலான ஜெபங்களுக்காக நான் நன்றி தெரிவிக்கிறேன். உங்களுடைய ஜெபங்கள் அதிகமாக என் சரீரத்தில் ஒரு புதிய பலனை கர்த்தர் கட்டளையிட்டார். அதற்காக ஜெபித்த உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இந்த நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதங்களுடைய புஸ்தகம் 9வது சங்கீதம் 10வது வசனம். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். நீர் கைவிடுகிறது இல்லை. பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாமத்தை யாரெல்லாம் அறிந்திருக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் கர்த்தரையே நம்பியிருப்பார்கள். ஆம், நாம் கர்த்தரையே நம்பியிருப்பது சாலச் சிறந்தது. அது ஒரு பெரிய பாக்கியம், அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். கர்த்தர் மேலே பூரண விசுவாசத்தை நாம் வைத்திருக்கிறபடியினாலே நாம் கர்த்தரையே நம்பியிருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தை நாம் அறிந்திருக்கிறபடியினாலே அவரையே நம்பியிருக்கிறோம். ஆம், என்னோடு கூட நீங்களும் கர்த்தருடைய நாமத்தை அறிந்து கர்த்தருடைய நாமத்தையே நம்பியிருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். கர்த்தரை தேடுகிறவர்கள் கண்டிப்பாக அவரை கண்டடைவார்கள். தன்னிடத்தில் வரக்கூடியவர்களை கர்த்தர் ஒருபொழுதும் புறம்பே தள்ளுவது கிடையாது. கர்த்தரை யாரெல்லாம் அதிகமாய் நம்புகிறார்களோ அவர்கள் அதிகமாய் அவரை அறிந்து கொள்வார்கள். கர்த்தர் நல்லவர் அப்படிங்கிறத நாம் ருசி பார்க்கணும் அப்படின்னா முதலாவது நாம் அவரை நம்பணும். கர்த்தரிடத்தில் விசுவாசத்தோடு வரணும். கர்த்தர் சர்வ ஞானமுள்ளவர் அப்படிங்கிறத அறிஞ்சு நாம் அவருக்குள்ள நம்பிக்கை வைக்கணும். அவரிடத்தில் நம்பிக்கை வைக்கணும். அவருக்கு மேலே நாம் நம்பிக்கை வைக்கணும். பிரியமானவர்களே, நாம் கர்த்தரை ஒருவேளை நேருக்கு நேர் பார்க்க முடியாவிட்டாலும் கூட கர்த்தர் மீது நாம் வச்சிருக்கிற நம்பிக்கையில் உறுதியாக இருக்கணும். கர்த்தர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அல்மைட்டி காட். நாம் நம்புறதுக்கு இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது, ஒருவருமே கிடையாது. கர்த்தர் மாத்திரம்தான் நம்முடைய நம்பிக்கைக்கு பாத்திரர். இந்த உலகம் நமக்கு உதவி செய்யலாம், உதவி செய்யாமல் போகலாம். ஆனால் எல்லா நேரங்களிலும் கர்த்தர் உங்களுக்கு உதவியாக இருப்பார். உங்களுக்கு விரோதமாக சத்துருக்கள் எழும்பி வரும்பொழுது உங்களுக்கு அவர்களை எதிர்த்து நிற்கிறதுக்கு பலன் இல்லாமல் போகலாம். பிரியமானவர்களே, ஒருவேளை உங்களுக்கு பலன் இல்லாவிட்டாலும் நீங்கள் நம்பி இருக்கிற கர்த்தர் எப்பொழுதுமே சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் கர்த்தரை நம்பிக்கொண்டிருந்தால் கர்த்தரே உங்களுக்கு பலனாக இருப்பார். இதை குறித்து 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயந்தீர்க்க மாட்டீரா? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னது என்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உமையே நோக்கி கொண்டிருக்கிறது என்று சொல்லி நாம் தைரியமாய் சொல்ல முடியும். பிரியமானவர்களே, நம்முடைய கண்கள்
கர்த்தரையே நோக்கி கொண்டிருக்கிறது. எப்படி வேலைக்காரனுடைய கண்கள் எஜமானுடைய கைகளை பார்த்து கொண்டிருக்குதோ, வேலைக்காரியின் கண்கள் எஜமாட்டியின் கைகளை பார்த்து கொண்டிருக்குதோ, அதே போல் நம்முடைய கண்கள் எப்பொழுதுமே நம்மை படைத்தவரையே நோக்கி பார்த்து கொண்டிருக்க வேண்டும். பிரியமானவர்களே, என்ன செய்யணும்னு தெரியலையா? கர்த்தர் மேலே பாரத்தை வச்சுருங்க. ஐ டோன்ட் நோ ஃபாதர், எனக்கு ஒன்றும் தெரியாது, என்ன பண்ணணும்னு தெரியல, எப்படி முடிவெடுக்க போகிறேன்னு தெரியல, என்ன செய்ய போகிறேன்னு தெரியல, ஆனால் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்து கொள்வீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குப்பா என்று சொல்லி கர்த்தர் மேலே உங்களுடைய பாரங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் வச்சுருங்க. கர்த்தருடைய மாறாத கிருபைகளை அறிஞ்சு கொள்ளுங்க. கர்த்தரை நம்பக்கூடிய பிள்ளைகளுக்கு கர்த்தர் செய்யக்கூடிய நன்மைகளையெல்லாம் நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும். அப்படிப்பட்டவங்க யோபு 13:15 சொல்லப்பட்டபடி கர்த்தர் தங்களை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்போம் அப்படின்னு சொல்லணும். ஆமாம், கர்த்தர் சத்தியம் உள்ளவருங்க. கர்த்தருடைய சத்தியத்துக்கு விரோதமாக யாராலும் கொடியேற்ற முடியாது. கர்த்தருடைய சத்தியத்துக்கு விரோதமாக யாரை எதிர்த்து நிற்கவும் முடியாது, எதிர்த்து பேசவும் முடியாது. கர்த்தர் உண்மையுள்ளவர். இந்த சத்தியத்தை புரிஞ்சு கொள்ளுங்க. அபிஷேகம் செய்யப்பட்ட கர்த்தருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மேலே நம்பிக்கை வைங்க, அதில் சந்தோஷப்படுங்க. கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை நம்பி உங்களுடைய வாழ்க்கையில் அதெல்லாம் நிறைவேறும் என்று சொல்லி அமைதியாக காத்துருங்க. வாக்குத்தத்தங்களை நீங்கள் அறிக்கை பண்ணுங்க. பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தர் ஆவிகளின் பிதாவாக இருக்கார். கர்த்தர் தான் நம்முடைய நித்திய பிதா. இந்த சத்தியத்தை நீங்கள் அறிஞ்சிட்டிங்கன்னா உங்களுடைய ஆத்துமாக்களை நீங்கள் கர்த்தருடைய கரத்தையே ஒப்பு கொடுத்துடுவீங்க. நம்முடைய ஆத்துமாக்களை முற்றுமுடிய ரட்சித்து பாதுகாத்து வழிநடத்த கர்த்தர் வல்லவர் அப்படிங்கிற விசுவாசத்தோடு கூட நாம் கர்த்தருடைய பாதத்தில் காத்திருக்க முடியும். அப்படி காத்திருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் கலக்கம் கிடையாது, தயக்கம் கிடையாது, நிலையற்ற தன்மை கிடையாது. கர்த்தரிடத்தில் நாம் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க முடியும். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். நீங்கள் கர்த்தரையே நம்பியிருங்க. சீட்டு மடியில் போடப்படும், காரிய சிட்டியோ கர்த்தராலே வரும். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்பட்டிருக்கும், ஜெயமோ எங்கள் தேவனாலே வரும். நான் உனக்கு சொன்னதை செய்கிற வரைக்கும் உன்னை விட்டு விலகுவது கிடையாது, உன்னை கைவிடுவதே கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு. நீ உயிரோடு இருக்க மட்டும் ஒத்தனும் உன் மேலே கைவிட மாட்டான் அப்படின்னு கர்த்தர் வாக்கு பண்ணிருக்கிறாரு. நான் மோசையோடு கூட இருந்த மாதிரி நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் உனக்கு சொன்னதை செய்யுமளவும் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன்னு வாக்கு பண்ணிருக்கிறாரு. கைவிடாத கர்த்தருக்கு நீங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துங்க. தேவ கிருபை நம் அனைவரோடும் கூட இருக்கட்டும். ஆமேன், ஆமேன்.